ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். எத்தனை ரோ? 3 ரோ கொடுத்துருக்காங்க, 4 காலம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்ன இருக்குதுன்னா 1 2 1 4 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3 3 2 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 4 2 5 9 கொடுத்துருக்காங்க. கீழே டிமாண்ட் வந்து 20 40 30 10. இந்த சைடு சப்ளை வந்து 30 50 20. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 100 வருது. மேலே சப்ளை ஆட் பண்ணால் 100 வருது. அதே மாதிரி டிமாண்ட் ஆட் பண்ணி பாருங்கள், டிமாண்டும் 100 வருது. அப்போ வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, என்ன நம்பரை உள்ளே போட்டு நம்ம கேன்சல் அவுட் பண்ணணும்னு பார்த்துட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீஸ்ட் காஸ்ட்டு இந்த மெத்தட்லேயே வந்து ஆமாம் இருக்கலே ஸ்மால் நம்பர். இங்கே 3 1 இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒன்னாலும் இதில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே இருக்கிற 1 எடுத்தாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆன்சர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 1 எடுத்தீங்கன்னா இங்கே வந்து கீழே இருக்கிற டிமாண்டையும் இங்கே இருக்கிற சப்ளையும் பாருங்கள். இந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு எந்த நம்பரை போட்டிங்களோ அந்த நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. சரியா? இந்த இடத்துல அந்த நம்பர் மைனஸ் பண்ணுங்க. 40. சொன்னா புரிஞ்சுதா? இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் திரும்ப சின்ன நம்பர் எதுன்னு கேட்டா 2ல 1 இருக்குது. அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 1 செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, இங்க சப்ளையும் 30 டிமாண்டும் 30. அப்போ வந்து 30யை போட்டு 2 சைடுமே அடிக்கிற மாதிரி ஆகுதுங்க. ஓகேவா? இங்கேயும் அடிச்சிடணும், இங்கேயும் அடிச்சிடணும். புரியுதா? அடுத்து வாங்க, அடுத்து சின்ன நம்பர் தான் 2 இடத்துல அடிக்கிறோம். ஏன்னா சப்ளையும் 30 தான், டிமாண்டும் 30 தான். உள்ள போட்டுட்டோம்ல, இனிமே தேவை இல்ல. 2 பக்கம் அடிச்சிடணுமா மேம்? ஆமா, 2 பக்கமே அடிச்சிடணும். சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் சின்ன நம்பர்னு பார்த்தா 2 தான் சின்ன நம்பர். ஸோ 2க்கு நேராக கீழே வந்து 40 இங்கே இருக்கு, இந்த சைடில் வந்து 20 இருக்கு. அப்போ 20யை உள்ளே போட்டுருவோம். போட்டு 20 சைடை வந்து அடிச்சுட்டு இந்த 40லேருந்து 20யை மைனஸ் பண்ணணும். பண்ணால் 20 வருது. ஓகே? அப்புறம் திரும்ப சின்ன நம்பர் பார்த்தா 3யும் சின்ன நம்பர் தான், இங்கேயும் 3, ரெண்டுமே 3யாக இருக்கனால ஏதாவது ஒரு 3 எடுத்துக்கலாம். இந்த 3 எடுத்துக்கிட்டேன்னா இங்கே 20 இருக்கு, இங்கே 40 இருக்கு. அதுக்கு நேராக இருக்கிறது தான் பார்க்கணும். இங்கே 40 இருந்தால் அப்போ இங்கே 20 தான் உங்களுக்கு போடணும். ஸோ 20 போட்டு இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இங்கேருந்து 20யை மைனஸ் பண்ணிடுங்க. 20. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு நேராக இருக்கிற டிமாண்டும் சரி சப்ளையும் சரி சேமாக இருக்கு. அப்போ நம்ம போட்டு வந்த ப்ராப்ளம் கரெக்டுன்னு அர்த்தம். சரியா? ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். எல்லாத்தையும் எடுத்து எழுதினீங்கன்னா என்னென்ன வரும்? 2 டைம்ஸ் 30, அப்புறம் 20 டைம்ஸ் 3, அப்புறம் திரும்ப 20 டைம்ஸ் 3 ப்ளஸ் 20 டைம்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 60 60 60. ஏதாவது ஒன்று விட்டேனோ? ஆமாம், 2 டைம்ஸ் 10 விட்டுட்டேன். ப்ளஸ் 40 ப்ளஸ் 20. ஸோ அப்போ 60 60 60னா 180 200 240. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 240. இந்த கொஸ்டினை வேறு எந்த ஒன்று வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட இதே ஆன்சர் தான் வரும். புரியுதாது? இந்த சம் அதே இன்னொரு சம் தரவா நான்? ஓகே மேம். இதுவும் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் போட வேண்டியது தான். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போய்க்கலாம், கிளம்பலாம். சரியா? ஸோ இது வந்து 1 2 6, அடுத்து 0 4 2, அடுத்து 3 1 5. இதுக்கான சப்ளை வந்து 7 12 11. டிமாண்ட் வந்து 10 10 10.
ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 2 சைடும் 30 வருது. அதனால இந்த ப்ராப்ளமை நீங்கள் எந்த இதுவும் இல்லாமல் ப்ரொசீட் பண்ணலாம். A1 A2 A3 மேலே இருக்கிறது B1 B2 B3 போட்டு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க பார்ப்போம். என்னடா எதுவுமே வரமாட்டேங்குது. ஸ்டாப் ஆயிடுச்சா? மேம் எதுவுமே தெரியல மேம் ஸ்க்ரீனு. வர தெரிஞ்ச மாட்டால ஏதோ போற தெரியுதா? தெரியுதா ஹேமா பிரசாத்? தெரியுது மேம். ஓகே.
மேம் 6 மேம் ஆன்சரு எவ்வளோ வருது? 6 கேட்டேன் மேம். இல்லையே, கூடலாம் வரணும். 6 எப்படி வரும்? மேம் கூடலப்பா ஆன்சர் வரணும், இவ்வளோ கம்மி வராதுன்னு கேட்குறேன். இப்போ ஆட் பண்றது எப்படி மேம் ஆட் பண்ணணும்? அந்த மேலே போட்டிருக்க பாக்ஸில் இருக்கிற நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். மேம் மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தாங்க மேம். ஓகே, ஸோ இப்போ இதில் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? 0க்கு நேராக இருக்கிற டிமாண்டையும் சப்ளையும் பாருங்க, எது சின்ன. மேம் ஏன் மேம் அந்த சைடு ஸ்டார்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட்? ஏன்னா இந்த மெத்தட் பேர் வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். அப்போ இருக்கிறதுல இந்த பாக்ஸுக்குள்ள எது லீஸ்ட் காஸ்ட்டோ, எது சின்ன நம்பரோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இது 0 தான் சின்ன நம்பர். அப்போ இதுக்கு நேராக இருக்கிற டிமாண்டு, அதுக்கு நேராக இருக்கிற சப்ளை. ஓகேவா? இந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை தான் உள்ளே எடுத்து போடணும். ஓகேவா? போட்டுட்டிங்கன்னா அந்த நம்பரை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. டிமாண்ட் அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. சப்ளைல இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க என்ன 10 உள்ள கொடுத்துருக்கீங்க. சொல்லு. 30 தான் மேம் ஆன்சரு. என்ன ஆன்சர் வருது? 30. 30யா? அந்த ஒரே செக் பண்ணி சொல்லிடுறேன் இப்ப. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 12ல இருந்து 10 மைனஸ் பண்ணிட்டு 2ன்னு போட்டுக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் இதில் எது சின்ன நம்பர்னு பாருங்க. இந்த மீதி அடிக்காமல் விட்ட நம்பரில் சின்ன நம்பர் வந்து 1. இப்போ இந்த 1ல் வந்து அதுக்கு நேராக இருக்கிற சப்ளை 11, டிமாண்ட் வந்து 10. 10 தான் சின்ன நம்பர், அதனால 10 திரும்ப உள்ளே போட்டு இந்த சைடு அடிச்சுட்டு இங்கேருந்து 10 மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது? 6, 2, 5ன்னு இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 2 தான் சின்ன நம்பர். இப்போ 2க்கு நேராக இருக்க சப்ளை வந்து 2, டிமாண்ட் வந்து 10. அப்போ உள்ளே போட வேண்டிய நம்பர் வந்து 2 தான் உள்ளே போடணும். ஓகேவா? 2 உள்ளே போட்டிங்கன்னா இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணிடுங்க, 8ன்னு வரும். சரியா? புரிஞ்சுதா? இங்கே அடுத்து அடிச்சிடணும். உள்ளே போட்ட நம்பர் சைடை வந்து அடிச்சுட்டு கீழே அதே நம்பர் மைனஸ் பண்ணி வச்சிடணும். சரியா? அதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 5 தான் சின்ன நம்பரு. அந்த 5க்கு நேராக என்னென்ன இருக்கு? 5க்கு நேராக இங்கே 1 இருக்கு, இங்கே 8 இருக்கு. அப்போ 1 தான் உள்ள போடுவோம். போட்டுட்டு 1 முடிஞ்சு போயிடுச்சா, அடிச்சிடுவோம். இந்த 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 7 வரும். இப்போ லாஸ்ட்டாக பாருங்க, 6க்கு 6 மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதுக்கு நேராக வர சப்ளையும் டிமாண்டும் சேமாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம போட்ட சம்மு கரெக்டு. இல்லையா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மைனஸ் பண்ண மறந்துட்டோம்னு அர்த்தம். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுன்னா, இந்த சின்ன பாக்ஸில் இருக்கிற நம்பரையும் அதுக்கு பக்கத்தில் வர இந்த நம்பரையும், அதாவது இப்போ நான் 10 எடுத்தேன்னா இந்த 10ஐயும் இந்த 0வையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து ப்ளஸ் போடணும். அடுத்து இந்த 7ஐயும் இந்த 6ஐயும் எடுத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2வையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 10 எடுத்து 10 × 1 ப்ளஸ் 1 × 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 10 0னா 0, 7 6 are 42, 2 2s are 4, 10 1s are 10, 1 5s are 5. இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் கூட வச்சுக்கலாம். ஸோ இது 42, 52 + 4னா 61. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 61. இதுதான் வந்துருக்கணும் உங்களுக்கு. வந்துச்சா? மேம் சாரி மேம், நான் தான் மேம் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். மேம் கரெக்ட் மேம். இப்போ ஓகே மேம். இன்னொரு சம் தரவா? நீங்களா போட்டு பார்க்குறீங்களா இல்லை போதுமா? எதா இருந்தாலும் ஓகே. நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தான் எதாக இருந்தாலும் ஓகே. குட்டி சம்மே தரேன், ரொம்ப பெரிய சம் கூட வேணாம். குட்டி சம் தரேன். 3 ரோ 3 காலம். 7 2 3, அடுத்து 3 1 4, இங்கே வந்து 4 3 6. சப்ளை வந்து 2 3 3,
அப்படின்னா 6 + 2னா 8 வருது. இங்கே வந்து 413. இது வந்து டிமாண்டு. ஓ சாரி, சப்ளை. இது வந்து டிமாண்டு. இது வந்து ஏபிசி. இது வந்து 1 2 3. இந்த சமையாவது பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? மெதுவா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு இருக்கீங்களா சம்மு? எஸ் மேம். ஓகே. மேம் அடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த சைடு போடலாமா மேம்? எந்த சைடு போடலாம்? அடிச்ச சைடு எப்படி போட முடியும்? மேம் ஆன்சர் 19 மேம். மேம் ஃபர்ஸ்ட் நான் அந்த பி சைடு போனேன் மேம், அங்க 2 போட்டு அடிச்சேன். சரி. அப்புறம் அந்த சைடு நான் இப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டேன் மேம். 2 போட்ட சைடு தான் அடிக்கணும். 2 எங்க இருந்ததோ அந்த நம்பரை தான் அடிக்க முடியுமே தவிர கீழெல்லாம் அடிச்சிடக்கூடாது, தப்பா. இப்ப நான் இங்க என்ன பண்ணேன்னா, ஒரு நிமிஷம் மேம், இப்போ ஃபர்ஸ்ட் சைடு நம்ம எடுக்கறோம்னா 2 தான் மேம் சின்ன நம்பர். இரு 2 ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 2 எப்படி சின்ன நம்பர் ஆகும்? 1ல நீங்க மொத்தமா பார்த்து சொல்றீங்களா மேம்? ஆமா, இந்த மொத்த டப்பாலையுமே எது சின்ன நம்பர்? 1. அத 1 தான் அப்ப நீ போட்டிருந்திருக்கணும். ஹலோ மேம். ஓகே ஓகே மேம் 19 மேம் ஆன்சர். இந்த நான் போட்டுட்டு இருந்தேப்பா, அதுக்குள்ள அவ கேட்டான்னு மாத்திட்டேன். ஒரே நிமிஷம். சரிங்க மேம் சரிங்க.
ஸோ 2 4s are 8, அப்புறம் 4 1 6 6, இதுவே 12 13 13 ப்ளஸ் ஒரு 12லாம் வந்து 25ல வருது. 25. சரி இதே சம்ம நான் அமுச்சு விட்றேன், போட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு 25 வருதான்ட்டு. ஓகே மேம். இந்த 3 சம்மே நான் அமுச்சு விட்றேன் உங்களுக்கு, நீங்களே போட்டு பார்த்துட்டு மொதல் சம்முக்கு வந்து 240, செகண்ட் சம்முக்கு 61, தேர்ட் ஒனுக்கு 25. ஆன்சர் நான் கீழே போடுறேன், அந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. சாட் பாக்ஸில் அட்டெண்டன்ஸ் போட்டு மீட்டிங்கில் இருந்து லெஃப்ட் ஆகிக்கோங்க. மேம் கொஞ்சம் கீழே இருக்குங்க மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். பாய். ஏய் சாலமன்லாம் யாரா நீனு? ஹேமபிரசாத். சொல்லுங்க மேம். அட்டெண்டன்ஸ் போட்டு லெஃப்ட் ஆகிக்கோ. ஓகே மேம். கிளாஸ். ஓகே மேம்.